வெல்கம் டு குட்டி டிராகன்களா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிவா இருந்துட்டு, அதாவது நம்ம கூட ஒரு சுத்திட்டு இருந்த பையன் புது ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கான். அவன் ஸ்டார்ட் அப் என்ன ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா, நைட்ல பிரியாணி போடுறோம். இவெல்லாம் நைட்ல வேற என்னத்த போட்டுட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் பிரிட்டான ஆளு, அதனால மணியை நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். நீ எங்க பங்க லேபர் தான் அவர் ஓனர் ஆயிட்டாரு, எங்க கூட சின்ன ஓனர் ஆயிட்டாரு. நம்ம வந்து லேபர் கூப்பிட்டாரு. இந்த வயசுல ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கான். நீ எல்லாம் என்னத்த ஸ்டார்ட் அப் பண்ற? வேற ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா? அதான் ஒன்னும் ஒரு நாள் முன்னேற முடியல. முன்னேறலாமங்க. நம்ம எதுனா ஃபோக்கஸ் பண்றோமோ அதுல முன்னேறிடலாம். எதுல ஃபோக்கஸ் பண்றது எனக்கு தெரியும், அதுலயும் முன்னேற மாட்டியே. முன்னேறிடுங்க ஒரு 2 இயர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதுசா ஒரு கடை லான்ச் ஆகுது. அதாவது மேட்டுக்குளத்துல யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த கடைக்கு வாங்க. சிஆர் பிரியாணின்ட்டு. நைட்டு ஃபுல்லா, அதாவது 5 மணி டு 12 மணி வரைக்கும். 12 மணியா 10 மணியா கடை எத்தனை மணி ஆரம்பிக்கும் சொல்லுமா? இல்ல 5 மணி இருந்து 10 மணி. இது கூட தெரியாம எதுக்கு அப்புறம் பேசுறேன்? நான் சொன்னேன்ப்பா, சிஆர் பிரியாணி அந்த மாதிரி 10-12 மணி வரைக்கும். நம்ம பசங்களா இருந்தா 12 மணி வரைக்கும் வந்துருவாங்க கைஸ். இவன் தரலன்னு ஏதாவது சொன்னானா இவன் அதே கடையோட லேபரு. இவன் நம்பிதான் கடையை ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஓனர் உள்ள இருக்காரு. உள்ளார என்னென்ன பிரியாணி எப்படிலாம் மேக் பண்றாங்க எல்லாத்தையும் காட்டுவோம். வாசம் அடிக்குது, போய் பார்ப்போம் எவ்வளவு இதா இருக்குன்னு. இதெல்லாம் அடி பிரியாணி இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, வாசம் அடிக்குதுன்னு சொல்றான். நம்ம அண்ணன் வந்து பொட்டனை கட்டை கரெக்டா உட்காந்துட்டாரு. பொறுப்பா எல்லாரும் வேலை செய்யறாங்க. ஓனர் கொஞ்சம் பாருங்க, அவருதான் ஒரு ஓனர் சமைக்கிறார், ஒரு ஓனர் பொறுப்பா டக்குன்னு வேலை செய்யறாரு. நேரம் ஆச்சு கடை திறக்க. ஃபர்ஸ்ட் டேனால எல்லாத்துக்குமே கேஷுவல். ஏன்னா எதா இருந்தாலும் ஸ்வீட்ல ஆரம்பிக்கணும்னு எவனா சொல்லி விட்டு போயிட்டான். எல்லாமே ஸ்வீட்ல தான் ஆரம்பிக்கணும்னு உட்காந்துருக்காங்க. அதுல இருந்து ஸ்வீட் செஞ்சாதான் அடுத்த வேலையே நடக்கும் அப்படின்ட்டு பேக்கிங்ல நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அன்னாச்சி ஃபிளேவர் செம்ம டேஸ்டா இருந்தது. அப்படிங்கிறவங்க அடுத்த பிரியாணி அங்க பாருங்க, மாஸ்டரே இவருதான். இவர்தான் ஓனரு, மாஸ்டர் எல்லாமே அண்ணன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த அண்ணனுக்கு ரொம்ப அதிகம். குக்கிங் கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நிறைய வாட்டி நாங்க சாப்பிட்டுருக்கோம்ல, அதனால தெரியும். இந்த ஏரியால எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்ணதா முதல் போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன். குக்கிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சது சொல்லுங்களேன். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு குக்கிங் பிடிச்சதுனால தான் நெட்வொர்க்கிங் ஃபீல்ட்லேருந்து நான் வந்து கிச்சன் ஃபீல்டுக்கு வந்தேன். அண்டு மோர் தென் எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது குக்கிங்கில் மட்டும். ஸோ அதில் நம்ம பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான பிரியாணி ரெடி பண்ண தெரியும். அண்ட் ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மக்களுக்கே தெரியும். பாருங்க, அண்ணன் பிரியாணி செஞ்சுருப்பாங்க. அந்த பிரியாணி எல்லாம் பார்ப்போம். பிரியாணி தம் போட்டு ரெடி ஆயிட்டானே? ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். டக்குன்னு கட்டுப்பா தம்பி. கட்டிடலாம்ப்பா, டக்குன்னு உட்காந்து கட்டுங்க. நாங்க வந்து இதுப்பா, அண்ணனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம், டிஜேவோட கொண்டாடுறோம். கடல் பாடு நிகழ்ச்சி உண்டு. பிரபா பாய்ஸ். எத்தனை ஸ்பூன் போடுறது? நீ பாட்டு அள்ளி போடாத பங்க, 2 போதுமாங்க. நான் 2 தான் போட்டேன். ஸ்டார்ட் அப் பண்ண போது இவன் வெளியே போய் உட்காந்தீங்கன்னா வேக்குதுன்னு நாங்க மட்டும் உள்ள வேர்வையில பொட்டனை மடிக்க விட்டு போயிட்டான். இதான் ஓனருக்கு லேபருக்கு வித்தியாசம். என் கூட சுத்தின பையன் ஓனர் ஆயிட்டாப்ல, நான் அப்படியே ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அது கூட உனக்கு மடிக்க தெரியலையே, அதனாலதான் நீ இப்படி இருக்கிற. பாத்துக்கோ, இன்னைக்கு பிரியாணி கடையில போய் சாப்பிட்டு கடை வந்து எப்படி இன்னைக்கு ரன் ஆகுது, ஃபுல்லா அப் அண்ட் டவுன் எல்லாமே பாக்குறோம். பாத்துட்டீங்க கடை எதுக்கு அந்த கடையில வேலைக்கு வச்சிருக்கோம்னா, அடுத்த ஆப்போசிட்ல கடையை ஒரு கடையை நம்ம போடுறதுக்கு தான். என்னடா ஒரு நாள் வந்து வேலைக்கு இருந்தா அடுத்த புது கடையை போட்டான் அப்படிங்கிற மாதிரி பாக்கணும் அவன். ஓனர் அவர்கள் இங்க வாங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எதனால இந்த இது ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணு தோணுச்சு, அதெல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா நம்மளோட ஓபன் பண்றதுன்னு யோசிப்போம்ல. சொல்லுங்க சிவா, நீங்க எதனால இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை வந்தது? நம்ம அண்ணனோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். நம்ம கையில் ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். அங்கே பார்த்து சொல்லுங்கள். நம்ம கையிலேயே தனியாக டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து நம்மளே ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் வந்து நல்ல ஒர்த்தான பிரியாணியாக கொடுக்கும். எல்லா பிரியாணியும் இருக்குது, அதை விட ஸ்பெஷலாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஈவினிங் வாங்க, 5 மணிக்கு மேலே வாங்க, சூப்பராக சூடாக சாப்பிட்லாம். பிரியாணி நைட்டில் இப்போ நல்லா போகும், நல்லா சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கணும். ஏன்னா மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை நைட்டு கடையில் எங்கேயுமே பிரியாணி கிடையாது. அதான் மதியத்தோடு முடிஞ்சிடும் பிரியாணி எல்லாமே.
ஈவினிங் 5 o'clock இருந்து நைட்டு 10 o'clock வச்சோம். மேட்டுக்குளத்தில் அது இல்லாமல் யாருமே அந்த நல்ல அரிசியெல்லாம் பண்ணுறது எப்படின்னா நல்ல அரிசியில தான் போடுவாங்க. இவ இருந்துட்டு பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு சீரசம்பா, ரெண்டு அரிசியுமே பண்றாங்கடா. அதான் டேஸ்ட் அது இல்லாம மேட்டுக்குளத்துல எங்க இல்லாத டேஸ்டா இருக்கும்னு எல்லாரும் வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்க. மேட்டுக்குளத்தில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிரியாணியாக தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட குறை நிறைகள்லாம் சொல்லிட்டு போங்க. ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லிட்டு போங்க, மாற்றிக்கலாம். நம்மளில் முக்கியமான விஷயம் மெனு நிறைய வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது. சிக்கன் மாதிரியே இருக்கும், ஆனால் வெஜ்ஜு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெஜ்ஜில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ப்ரோட்டீனுக்கானதாக இருக்கும் அதிகம். ப்ரோட்டீன் தான், அதனால் ப்ரோட்டீனில் இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி போடுறோம். சிக்கன் ஆம்லேட்லாம் நம்மளில் புதுசாக இருக்கும். அதே மாதிரி மசாலா குல்ஃபி, அதே மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. மசாலா ஆம்லேட்டு, சோயா சில்லி, இந்த மாதிரி சோயா 65, அதே மாதிரி அடுத்து அதே மாதிரி அதெல்லாம் நாளைக்கு தான் நான் அதெல்லாம் நாளையிலேருந்து நம்ம கடையில் நீங்கள் மட்டும் இன்னைக்கு மட்டும் பிரியாணி மட்டும். அதே மாதிரி நாளைக்கும் கிடைக்கல, அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு பிரியாணி மட்டும் இன்னைக்கு போட்டுருக்குது. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன புது புது வெரைட்டிஸாக டிஷ்ஷு, புது புது டிஷ்ஷாக உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது புதுசாக டிஷ்ஷு தோணுச்சுனாலும் அதையும் சொல்லுங்கள், அதையும் பண்ணிக்கலாம். ஆமாம், முக்கியமாக ஒன்றும் சொல்லுங்க, உங்கள் பர்த்டேக்கெல்லாம் பிரியாணி எது ஆர்டர் கொடுக்குறது தான் கண்டிப்பாக உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு வர எல்லாத்துக்கும் 10% டிஸ்கவுண்ட். அதாவது உங்கள் பர்த்டே பை பில்லில் 10% டிஸ்கவுண்ட். நம்ம ஃபுட் கார்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம். எல்லோரும் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. கேர்ள்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு கடைக்கு போனீங்கன்னா 20% போடுவோம். இல்லை, நம்ம கடையில் எல்லாத்துக்கும் ஒரே தான். பசங்களுக்கு நம்ம கடையில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். நான் தான் லேபரு, நான் சொல்கிறதாங்க. நான் கேர்ள்ஸ் சொன்னால் நான் கண்டிப்பாக 20% டிஸ்கவுண்ட். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. லேபர்னு இப்போ சொல்கிறான், லேபரில் அவனும் ஒரு ஓனர் தான். இன்னொரு ஒரு வருஷத்தில் அவனும் ஒரு கடை போட்டுருவான் தனியாக. அதே மாதிரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. எத்தனை கிலோ பல்காக ஆர்டர் வேணால் முன்னாடியே சொல்லிடுங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பயோலையும் கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம கடைக்கு யாராவது லாங்லேருந்து வரீங்க, இப்போ தாப்பேட்டை, எரகுடி, இங்கே இந்த மாதிரி சர்க்கிள்லேருந்து வரீங்கன்னா கால் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நாங்கள் எடுத்து வச்சிடறோம் தனியாக. தாப்பேட்டை கூட லாங்கு 5 கிலோமீட்டர் தாண்டி வராங்க கடைக்கு. அது நைட் டைம் பார்த்துக்கா. கரெக்டு தான். நீலாம் நைட் டைம் வேற எங்கேயோ போவ? எங்கேயும் போக மாட்டேன். இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா அண்ணனோட கடையில் தான் இருக்கேன் நைட் டைம் 4லேருந்து. ஆமாம், நாளைக்கு காலேஜ். கைஸ், நாளைக்கு காலேஜ் போக போகிறேன். என்ன மாதிரி போக போகிற? காலேஜ் எப்படின்னு இருக்கும்? என்ன தம்பி இப்படி கேக்குற? சூப்பர் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லாம நான் கூட இங்கதான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ்னா ஒரு எக்ஸைட்மெண்ட். நான்லாம் போனேன்னா கொஞ்சம் காலேஜ் அப்படி இருக்கும், லைஃப் பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் நினைச்சு போனேன். இந்த ஆட்ல வர பொண்ணு இங்க படிக்க நம்பி தானே சார் சேர்ந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த காலேஜே இல்ல. இதுதான் மாறலாமே. எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாங்க. அதுக்கப்புறம் என் காலேஜ் பார்த்தா முள்ளுக்காட்டுக்குள்ள கிடந்தது. நிஜமா உள்ளே போறேன், இந்த சைடு முள்ளுக்காடு, இந்த சைடு முள்ளுக்காடு, நடுவில் சின்னோண்டு ஒரு ஒத்தையடி பாதையில் அந்த மாதிரி பாதை போகுது. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வச்சுட்டு போனேன் காலேஜுக்குள்ள. இந்த மாதிரி இல்லை. ஆனா உங்க காலேஜ் அப்படி இல்லை, கொங்கு நாடு காலேஜ். நிறைய பிள்ளைங்க வரும்டா. கார்னர் பைசா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. இங்கே ஒண்ணுக்கடிக்க கூட லைன்ல தான் போகணும். எடுத்து போட்டு போமா? பின்ன 60,000 காசு கட்டுறா, பின்ன லைன்ல தான் போடுவாங்க. பிரேக் போடணும்னா மிஸ், பிரேக் போகணும் மிஸ், எப்படியும் வாயில வச்சுட்டு தான் கேட்பான். இதை எடுத்து போட்டு அது உங்க பையன் தான். தலைவர் எதுக்குள்ள அரைஞ்சிருக்காருன்னா வேற ஏதாச்சும் டிஷ் செஞ்சிருந்தா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்காரு. உள்ள தலையை பார்த்துட்டு வெளியே வராரு. எல்லாரும் கேசரி ஒரு கண்டி தான் நாங்கள் மட்டும் 5 கண்டி எடுத்தோம். ஆமா, பின்ன கஷ்டப்பட்டு பேக்கிங் பண்ணோம். எனக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்காது, அதான் சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு 5 பாக்கெட் போட்டுப்பான். 5 பாக்கெட் போடுறது 5 கண்டி கேசரி பார்த்தோம். இந்த சாப்பிட்டாதான் இப்போ எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அந்த சுவையில் இறங்கிட்டேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்த கொஞ்ச நேரத்தில் தள்ள விட்டான். என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. இவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது போதும் தள்ள விட்றான், பாக்கெட்டு போட விட்றான், கடைக்கு போடுறான். ஒரு பிஸ்னஸ்ல இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு. என்னடா வண்டி ரிப்பேர்ஸ்ல வருது? கல்லு வீடா இல்லைன்னா உருண்டுட்டு போயிருந்தா வண்டியே. அவன் போடுறான், எவ்வளவு பெரிய கல்லு எடுத்து வைக்காம வரான். அடா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. guys, first customer. First customer.
வெக்கப்படுறாங்க தம்பி சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு வெக்கப்படாதீங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சும்மா எது மாய் தம்பி மேக்கப் பண்றியா பவுடர் வச்சு கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் ப்ரோ சும்மா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாப்பிட்டு வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லு ஓகே அந்த மோட்டிவேஷன் நல்லா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க டேஸ்ட் பண்ணிட்டு குட்டி நைட்டு ஃபுல்லா இருக்குடா நைட் எல்லாம் தண்ணி கூட எடுத்து வந்துருமா ஏய் பீஸ் எப்பற போறது லெக் பீஸ்லாம் போலடா பீஸ் மட்டும் தான் போடுறேன் गाइस फर्स्ट टाइम வந்து நானும் இப்ப பிரியாணி தான் ஆயிட்டேன் ஏய் இது தட்டனே இருக்கு உள்ள ஐப் ஏறியா யா நல்லா அள்ளி போடு வாங்க சிவாக்கு ஆப்போசிட்டா போட்டு பங்கு சேஃப்டியா மடிச்சு கொடுக்குற பாப்புங்க நல்லா இருக்கு சாப்பிட்டு போங்க ட்ரையல் பாத்துக்குவா நீங்க தெரிஞ்ச பசங்க உங்களுக்கு ட்ரையல் பார்த்து வாங்க சொல்றோம் ஐய் அல்ட்டியா இருக்குது ஒரு டேஸ்ட் ஒரு தனியா தெரியுது அந்த என்ன சொல்றது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சொல்லு கடவுள் அதுக்குன்னு வாங்கி இல்ல ஒரு டேஸ்ட் அந்த ஒரு தனியா தெரியுதுல அதை சொல்லு அது சொல்ல தெரியலையா ஆனா சமைக்கிறேன்னு மட்டும் சொல்ற பாத்தியா அதான் கரெக்டா இருக்குங்க பக்குவமா பண்ணிருக்காங்க அவ்வளவுதாங்க இதே நான் சொல்ல தெரியலன்னு சொல்லியிருந்தேன் இல்ல வேற என்னமோ இருக்குடா 2 நாள் இந்த கடையிட்டே இருந்ததுக்கு இப்போ ஒரு பிரோஜனமா பிரியாணி ஃப்ரீயா கிடைச்சிருக்கு இங்க பாரு எதை எதிர்பார்த்தோமோ ஃப்ரீயா காலைல இருந்து பொட்டணம் அடிச்சதுக்கு பிரியாணி போட்டுருக்கான் டேஸ்ட் ரியலி ஒர்த்தா இருக்கு கலரு சாப்பிட்டா நீ பேசுற மாநில தெரியல பங்கு அம்மா ஒருத்துங்க இவன் இந்த கல்ல வேலை செய்யறான் ஏங்க